வணக்கம் குழந்தைகளா. இப்போ நாம பார்க்க போறது வகுப்பு 1 தமிழ் பாடம் 9 அறுசுவை அறிவோம். இந்த பாடத்தில் உள்ள பாட்டும் பயிற்சியும். வாங்க பாடலாம், பயிற்சிகள் செய்யலாம். அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி. வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி. புளியங்காயில் நிறைந்து கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி. மிளகாயை கடிச்சு பார்த்து கார சுவையை கண்டுபிடி. உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி. வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி. ஆக மொத்தம் இங்க 6 சுவை கொடுத்திருக்காங்க இல்லையா? என்னென்ன சுவை என்னென்ன பொருட்கள்ல இருக்குன்னு பார்க்கலாமா? கரும்பு இனிக்கும், பாகற்காய் கசக்கும், உப்பு உவர்க்கும், புளி புளிக்கும், பாக்கு துவர்க்கும், மிளகாய் காரும். சுவைகள் என்னென்னு பார்த்தாச்சா? இப்போ இந்த சுவைக்கான பயிற்சிகள் செய்யலாமா? எந்த பூ என்ன சுவை? இந்த 6 சுவைகளிலும் பூ அப்படிங்கிற எழுத்து மட்டும் அதனுடைய பொருட்களாவே இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ இதுல இருந்து நாம எந்த பூ எந்த சுவைக்கு வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாமா? உப்பு உவர்ப்பு அவங்களே கொடுத்திருக்காங்க. அடுத்த பூ என்னது? பாக்கு, பாக்கு துவர்ப்பு. அடுத்த பூ இனிப்பு, இனிப்பு. அடுத்தது எலுமிச்சை புளிப்பு. வேப்ப இலை கசப்பு. மிளகாய் கார்ப்பு. கண்களை எண்ணி எழுதுவேன். முதல் படத்துல எத்தனை கண்கள் இருக்கு? 2 கொடுத்திருக்காங்களா? அடுத்த படத்துல 1. மூன்றாவது படத்துல 1 2 3 4 5. கடைசியாக 1 2 3 4 5 6 எழுதியாச்சா? கதை கதையாம். கதையை கேட்போம், பெயரை எழுதுவோம். இங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச கதையோட படத்தை கொடுத்திருக்காங்க இல்லையா? இத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பாட்டி சுட்ட வடைய காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு, அதை வாங்குறதுக்காண்டி நரி கீழே நிக்குது. இந்த கதை நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்ப இந்த கதையில வர்ற 2 கேரக்டர்ஸ் யாரு? காகம், நரி. அடுத்த கதை என்னன்னு பார்க்கலாமா? தண்ணீர்ல தத்தளிச்சிட்டு இருக்க எறும்ப புறா எப்படி காப்பாத்துச்சான்? அது மரத்துல இருக்க ஒரு இலைய தூக்கி போட்டு அந்த எறும்ப காப்பாத்துச்சான். இந்த கதையை கேட்டிருக்கீங்களா? அப்போ இந்த கதையில வர 2 கேரக்டர்ஸ் புறா, எறும்பு. அடுத்ததா இந்த கதையில வலையில மாட்டிக்கொண்ட சிங்கத்தை நீ எல்லாம் ஒரு பொடியன், நீயா என்னை காப்பாத்த போற அப்படி சொன்ன எலிதான் சிங்கத்தை காப்பாத்துச்சான். அப்போ இந்த கதையில வர 2 கேரக்டர்ஸ் சிங்கம், எலி. வந்த பாதை எழுத்தோவியம். இங்க ஒரே ஒரு எழுத்தை மட்டும் வேற வேற ஓவியங்களா கொடுத்திருக்காங்க. அதை நாம என்ன எழுத்து அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த பாக்ஸ்ல எழுதுவோம். கண், சங்கு, சரம், பஞ்சு, படம், பணம், தம்பி, நகம், பள்ளி. கண்டுபிடிப்போம், எழுதி முடிப்போம்.
இங்கேயும் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் வேற வேற படங்களா கொடுத்திருக்காங்க. என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? மணி, பாய், மரம், பல், வண்டு, பழம், தாள், முரம், மான். கரெக்டா இருக்கா? சொல்லோவியம் கண்டுபிடிப்பேன், எழுதி முடிப்பேன். இப்போ வரைக்கும் ஒரே ஒரு எழுத்த ஓவியமா கொடுத்திருந்தாங்க. இப்போ ஒரு சொல்லையே ஒரு ஓவியமா கொடுத்திருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? காகம், மான், எலி, கிளி, கரடி, மீன், எறும்பு, குருவி. கண்ணாடி பயன்படுத்தி கண்டுபிடிப்போம், இணைப்போம். இங்க ஒரு சொல்ல அப்படியே தலைகீழா கொடுத்திருக்காங்க. இத நாம கண்ணாடி வச்சு கண்டுபிடிக்க போறோம். கண்ணாடியில இந்த சொற்களை பார்த்து கண்டுபிடிக்கலாமா? மயில், இளநீர், கூடு, புறா,